ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்த நாம் இருவர் தனியிருக்க நாணம் என்ன பாவம் என்ன. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் HMV காலிப்சோ, ரொம்ப பழைய மாடல் ஒரு விண்டேஜ் ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அழுக்கு தான் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இல்லை, சூப்பராக இருக்குது. கலர் கூட மாறலை. பாருங்க புதுசாக அப்படியே இருக்குது. HMV காலிப்சோ, இது ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, சூப்பராக இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க. இதில் ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள், மோட்டார் டிரான்சிட் கிளிப் ரிமூவல். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் புது செட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படித்து பார்க்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், அதில் கிளிப் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நிறைய செட்டில் இந்த கிளிப் இருக்காது. இந்த கிளிப் இருக்கிறதுனால தான் இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா இது தன்னாலே கலந்து வந்துடும். ஸோ இந்த கிளிப்பை வந்து இது ஒரு சி கிளிப்பு. மோட்டார் ஃப்ரீயாக தான் இருக்கு, ஆனால் ஓடலை. இங்கே பாருங்கள், இந்த வீல் ஐட்லர் வீல் வந்து உடஞ்சிருக்கு. கேட்ரிட்ஜ் இருக்குது, புதுசாகவே இருக்குது, ஆனால் ஊசி இல்லை. ஸோ இவ்வளோ ரெடி பண்ணணும். முதல்ல வந்து மோட்டார் ரெடி பண்ணணும். அந்த மோட்டார் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு, ஏன்னா இதில் வந்து 4 ஸ்பீட் இருக்குது, 16, 33, 45, 78. ஆனால் இப்போது நம்ம 33 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. அதனால் ஒரு ஸ்டெப்பு கீழே போயிருக்கு. இனி இதை மேலே தூக்கணும். இதில் ரப்பர் புஷ் போட்டு மேலே தூக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம். இந்த புஷ் எல்லாமே சுத்தமாக, அந்த புஷ் இருந்த இடமே இல்லை, வெறும் பிளேட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை கலத்தி எடுத்தாச்சு. இந்த ஆம்பிளிஃபயர்லாம் மெயின் கார்டு ஒயர் போடுறதுக்காக ஒரு புஷ் வருது. ஸோ இதில் ஒரு காடி இருக்கும் பாருங்கள், கரெக்டாக இதில் சேருது. நான் இப்போ 1 போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரிஜினல் புஷ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. இது அதில் போய் லாக் ஆகிடுது. இது பாருங்கள். முன்னாடி இதுக்கு வந்து க்ளூ கன் போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதில் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு வாசர், ஒரு லாக்கு, சி லாக்கு. நாலு லாக்கையும் போட்ட பிறகு தான் தெரியும் நமக்கு அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து இந்த மோட்டர் ஃபஸ்ட்டு ஓடாமல் இருந்து அது மோட்டர் லைன் விட்டு கிடந்து அதெல்லாம் சரி பண்ணி வச்சுப்போம். மோட்ரு ஓடுது. இது இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நான் இங்கே 33 வைக்கிறேன். கொஞ்சம் இது கீழே தாழ்ந்துருக்கு. ஸோ அப்போ இதை கொஞ்சம் தூக்கணும். அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் 2 வாசர் போட்டிருக்கிறாங்க. இந்த 2 வாசரும் இதில் இருந்தது. வாசர் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 33 இருக்குது. 45 வைக்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். மேலே இருக்குது 16, ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸோ இனி வந்து இந்த ரப்பர் வீலை புதுசு போடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஷன் ஓகே. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஸோ கேட்ரிட்ஜில் வந்து புது ஊசி மாட்டியாச்சு, செக் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளாட்டரை இதில் போடுறதுக்கு முன்னாடி
இந்த இடத்துல இந்த ஒரு ராடு நிற்கி பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிராப் ஆயில் விடணும். ஏன்னா அப்படின்னா தான் அந்த சவுண்டு கேட்காது. அப்படி இல்லைன்னா இது ஓடும்போது சவுண்டு கேட்கும். ஓகே, எப்போவுமே நம்ம பிளாட்டரை மாட்டும் போது இது 0ல இருக்கணும். அப்போ தான் இது போகும். அப்படி இல்லைன்னா இது தட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ஓடணும். ஓகே, சூப்பராக ஓடுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து பிக்கப் ஃபோன் அவுட்டு தான் வரும். இதை நம்ம 7-in-1 கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். 7-in-1 பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி ஒரு 6 கனெக்டர் இருக்கும். இந்த 2 ஃபோனோ, இந்த 2 டேப்பு, இந்த 2 லைன் அவுட்டு. ஸோ இதில் கனெக்ட் பண்ணணும். ஃபோனோவில் கனெக்ட் பண்ணணும். ஃபோனோ தான் ரெக்கார்ட் பிளேயர். ஃபோனோவில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை வந்து மேலே போட்டணும். ஸோ இது வந்து இதில் வந்து 7 ஆப்ரேஷன் இருக்குது. இது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதில் ஒன்று வந்து இதை ஃபோனோ ரெக்கார்ட் பிளேயர் ஆம்பிளிஃபராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து இந்த ரெக்கார்ட் பிளேயருக்கு இதை ஆம்பிளிஃபராக யூஸ் பண்ணுறோம். அதனால இதை ஃபோனோவில் கனெக்ட் பண்ணிட்டு இதை இங்கே மேலே போட்டணும். இங்கேருந்து 2 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த கேட்ரிட்ஜில் தட்டும்போது ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்குது. ஸோ இந்த சைடு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, 33ல் போட்டிருக்கிறேன். 33 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. 45 ஸ்பீடு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை இறைவன் இருப்பதை நான் அறிவேன், அவனே தான் அறிவான். இப்போ 33 போட்டு காமிக்கிறேன். 33 வச்சுருக்கிறேன். நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன, எங்கள் கதையே மாறாயோ என்னிடவே கேளாயோ எங்கள் கதையே. ஸோ ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் இந்த ஹெச்எம்வி கேலிப்ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேயர். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா ஈஸியாக நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸ்பேஸ் மட்டும் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருக்கோம்னா ஐட்லர் வீல், அது மாதிரி இந்த ஊசியெல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த ரப்பர் புஷ் 4 ரப்பர் புஷ் மாற்றிருக்கோம். ஸோ எல்லாமே அலைன்மெண்ட்லாம் பார்த்து இப்போ வந்து இது புது ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி நல்ல குவாலிட்டியாக செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்